See, இப்போ நான் மட்டும் ஒரு படத்துல எக்ஸல் பண்றதால வந்து படம் எக்ஸ்ட்ராடனரி அமைஞ்சிடுது. And he's a wonderful person to work with also. See, இந்த கேட் ஃபைட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கேட் ஃபைட்ஸ் இருக்கும். பிகாஸ் நாங்கள் இது பண்ணும்போது எங்கள் டீமுக்குள்ளேயே பேசிக்கினாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருமே அப்படின்னு சொல்லி. பட் ஐ திங்க் ஒரு குட் ஃபிலிம் ஒரு நல்ல படம் வரும்போது அது எந்த டேட்டில் வந்தாலும் நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. Wherever we see each other, I think we talk to each other, and the GST wasn't even introduced. GST just came as a wave before sudden. Welcome to the show. Thanks a lot. Yeah. ஸோ இப்போ ஜென்ரலாக அத்தர்வானா நல்ல வித்தியாசமான படங்கள் ஓனத்துலேயும் ஒரு வித்தியாசமான களம்ங்கிற மாதிரி ஒரு பிராண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. இந்த படம் பார்க்கும்போது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ப்ளே பாயாக நடிக்கிறீங்க. கொஞ்சம் பிஎன்சி ஸ்பேஸ் சூரி இருக்கார். ஸோ லைக் உங்களுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக புதுசாக தான் இருந்திருக்கும்ல இந்த காலம். ஸோ வாஸ் இட் GGSR? நல்லா இருந்தது. இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்குள்ளே ஆக்சுவலி ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது தட் நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணும்போது ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொல்லி. பிகாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பண்ண படங்கள் எல்லாமே அமைஞ்சது அந்த மாதிரி எல்லாமே சீரியஸ் ஃபிலிம்ஸாக அமைஞ்சிருச்சு. அண்ட் சரி ஒரு காமெடி ட்ரை பண்ணும்போது ரைட் ஸ்கிரிப்ட் எதுவுமே அமையல. ஸோ நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் கேட்பேன், எதுவுமே செட் ஆகாத மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஸ்கிரிப்ட்ஸ் சொல்கிற அளவுக்கு அந்த ஹிலாரியஸ் ஃபேக்டரி இல்லாத மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கிரிப்ட் சடனாக தே கேம் அண்ட் டோல் மீ. சிவா சார் வந்து சொன்னார் இந்த மாதிரி ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது, கேட்டு பாருங்கள். எனக்கு டைட்டில் கேட்ட உடனே என்ன இது வித்தியாசமாக இருக்குது, ஜெமினி கணேசனும் சுருளி ராஜனும் அப்படின்னு கேட்கும்போது சரி நல்லா இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி சும்மா கேட்டேன். ஸோ நான் கேட்கும்போது ஃபர்ஸ்ட் 10 minutesலேயே ஐ வாஸ் ஹுக்ட் ஆன் டு த ஸ்கிரிப்ட். ஃபர்ஸ்ட் 10 minutesலேயே அது ஒரு சீன் வரும். ஃபர்ஸ்ட் 10 minutes வேர் தே எஸ்டாப்ளிஷ் த கேரக்டர்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் 10 minutesலேயே எனக்கு தெரியும் 100% இந்த ஸ்கிரிப்ட் பண்ண போகிறோம். ஸோ வாட் எவர் கேம் ஆஃப்டர் தட் வாஸ் த ஆடட் போனஸ். அண்ட் ரைட் நோ ஐ திங்க் ஐ எம் ரியலி கம்ஃபர்டபுள் இன் திஸ் ஸ்பேஸ் இப்போ பண்ணுறதுக்கு. இப்போ ஜென்ரலாக சூரி படத்தில் இருக்காருன்னா லைக் ஹீ ஜென்ரலி டேக்ஸ் ஓவர் த லைம் லைட். ஏன்னா ஹீரோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோவே டாமினேட் பண்ணுற மாதிரி இருக்குது சூரியோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ். ஸோ லைக் வேர் யூ ப்ரிப்பேர் ஃபார் தட் லைக் கெட்டிங் இன் டு த ஃபிலிம். சரி சூரிக்கு நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும், he has to take prominenceங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஐவ் எவர் ஹேட் தட் இஷ்யூ. எனக்கு மற்ற ஆர்டிஸ்ட் வந்து டாமினேட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரிலாம் எனக்கு என்றைக்கும் அந்த மைண்ட் செட் இருந்ததே கிடையாது. அண்ட் பிகாஸ் ஃபைனலி எனக்கு திஸ் இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஒரு படம் வந்துட்டு இட்ஸ் அ டீம் ஒர்க். இப்போ நான் மட்டும் ஒரு படத்தில் எக்ஸல் பண்ணுறதால வந்து படம் எக்ஸ்ட்ராடனரி அமைஞ்சிடுறது. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் டு எக்ஸல். ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர், ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன் வந்துட்டு அவங்களோட ஒர்க்கில் எக்ஸல் பண்ணும். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஃபீல் இது வந்து சூரியனோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸோட லிஸ்ட்டில் ஐ திங்க் இந்த படமும் கண்டிப்பாக இருக்கும்ன்றது நான் நம்புகிறேன். அண்ட் ஹீஸ் அ வண்டர்ஃபுல் பர்சன் டு ஒர்க் வித் ஆல்சோ. அண்ட் எவ்ரிடே வந்து இம்ப்ரவைசேஷன் நடந்துகிட்டே இருக்கும். நம்ம செட்டில் போகும்போது ஒரு சீன் பேப்பரோட போவோம், இதுதான் சீன் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு போவோம். பட் சீன் அங்கே போயிட்டு உட்காந்து எழுதும் போது சூரியன் ஒன்று சொல்வார், அதுக்கு வந்துட்டு சரி அவரு கேம் அப் பண்ணும்போது என்னோட கேம் நானும் அப் பண்ணணும். ஸோ அப்படியே வந்து ஒரு கிவ் அண்ட் டேக்லேயே போயிடுச்சு. And I think that's the best thing about the film, and I think it's come out really. அதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு காமெடியனோட ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ராவல் ஆகிற மாதிரி படம் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் முந்தின படம் எல்லாமே லைக் காமெடிக்கு அந்த அளவுக்கு இப்போ ப்ராமினன்ஸ் இல்லாத படங்களாக இருந்துச்சு. ஆமாம், முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே நான் சொன்ன மாதிரி எல்லாமே கொஞ்சம் சீரியஸ் ஃபிலிம்ஸாக இருக்கும், இல்லை கொஞ்சம் ஆக்ஷன் பேஸ்டு, இல்லை ஸ்போர்ட்ஸ் பேஸ்ட் ஃபிலிம்ஸாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் இதுதான் வந்து ஃபுல் ஃப்ளெஜ் ஒரு காமெடி படம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் வந்து இது ஃபுல் ஃப்ளெஜ் என்டர்டெயின். ஓகே. அண்ட் நீங்கள் ப்ளே பாயாக நடிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாரு, டேரக்டர் அண்ட் ட்ரெய்லர்லையும் தெரியுது. அண்ட் ஆஃப் லேட் ஐ திங்க் 2 to 3 ஹீரோயின்ஸ் படத்தில் இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு மாதிரி ரெகுலர் ஆகிடுச்சு. பட் 4 ஹீரோயின்ஸுங்கிறது கண்டிப்பாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருக்குது படத்துக்கு. அண்ட் ஐ திங்க் 4ல் 3 பேர் வந்து லைக் தே ஆர் வெரி வெல் நோன் அண்ட் எஸ்டாப்ளிஷ். ஸோ லைக் ஹவ் வாஸ் இட் வித் தெம்? லைக் நிறையா சீன்ஸ் இருந்துச்சா? லைக் யாரோட ஜாஸ்தி சீன்ஸு? இல்லை, வண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் ஆல்சோ. ஏன்னா இன்றைக்கி ஜெமினி கணேசன் அப்படின்ற ஒரு படம் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஐ திங்க் த லீடிங் லேடிஸ் தான். ஏன்னா அவங்க வந்துட்டு பிகாஸ் தே செட் தில் டூ அ ஃபிலிம் லைக் திஸ். இன்றைக்கி வந்துட்டு சரி ஒரு போஸ்டராகவும் அழகாக இருக்குது, ஒரு படமாகவும் வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர்ஸ், ஒரு வெர்சடைல் ஆக்டர்ஸ் லைக் ரெஜினா, ஐஸ்வர்யா அண்ட் பிரணீதா அண்ட் அதித்தி ஆல்சோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன் ஆஃப் ஷீஸ் அ ஃபைன் ஆக்ட்ரஸ் அண்ட் ஷீ ஹேஸ் த ஸ்பேஸ் டு கம் அவுட் really well. So I think it's because of them, and என்ன பொறுத்த வரைக்கும் I think I had fun shooting for the film. ஹீரோயின் ஸ்கூல்லே காம்பினேஷன் சீன்ஸ் இருக்குமா இல்லாட்டி வெறும்னா உங்களோட மட்டும் ட்ராவல் ஆகிட்டே இருக்குமா? லைக் ஒருத்தருக்கும் இல்லை எல்லாருக்குள்ளேயும் காம்பினேஷன் சீன். ஓகே. ஸோ லைக் அவங்களுக்குள்ள அந்த பாண்டிங்லாம் அப்படின்னு செட்டில் ஏதாவது கேட் ஃபைட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம்? இந்த கேட் ஃபைட் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு வந்து இந்த படம் ஸ்கிரிப்ட் கேட்கும்போதே நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி கேட் ஃபைட்ஸ் இருக்கும். பிகாஸ் நாங்கள் இது பண்ணும்போது எங்கள் டீமுக்குள்ளேயே பேசிக்கினாங்க இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வருமே அப்படின்னு சொல்லி. பட் லக்கிலி we didn't have any
anything, and I was actually surprised. And I think in the generation of actors are very comfortable in their space. அந்த மாதிரி எந்த cat fights அந்த மாதிரிலாம் இருந்தது கிடையாது. In fact எல்லாருமே அவங்களுக்குள்ளே they've become best friends and they've become like close friends இப்போ எல்லாருமே. ப்ரோ ரிலீஸ் டேட் வந்து உங்களுக்கு அதான் லைக் போன வாரம் பெரிய இஷ்யூஸ் இருந்துச்சு, 4 days தியேட்டர் ஷட் டவுன்லாம் இருந்துச்சு. லைக் எப்படி ரிலீஸ் உங்களுக்கு ஐடியலாக இருக்கா? லைக் நிறைய ஐ திங்க் 3 or 4 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கு. So like what do you feel about the release time and the strategy? No, see, release date angradu it doesn't come under my control. I mean, we get an apt release date. Naanga July 14th angradu we had planned long ago in the padam vandu July 14th release avana. But unfortunately nariya issues nadandhuchu naduvilla. But I think see ஒரு good film ஒரு நல்ல படம் வரும்போது அது எந்த டேட்ல வந்தாலும் நல்ல ஓடும்ன்ற நம்பிக்கை இருக்கு. And as for competition, I don't think there's any such thing as competition. இன்னைக்கு வந்து ரெண்டு படம் நல்லா இருந்தா ரெண்டு படமும் ஓடணும். And இன்னைக்கு cinema is in a place where என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா படமும் ஓடணும்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு படமும் ஓடினா தான் சினிமா நல்லா இருக்கும். And we are competing with not amongst ourselves. We are competing with other people and other industries ஓட competition. ஆமா, we have to நாங்க நம்மளோட கேம் ஆப் பண்ணோம். So there's no competition amongst ourselves இன்னைக்கு. ப்ரோ உங்கள் கரியர் கிராஃப் பார்க்கும்போது லைக் த ஃபிலிம்ஸ் ஹவ் பீன் ஸ்பேஸ்ட் அவுட். லைக் நான் ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் தான் இருக்கும், ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 2 படம் மேக்ஸிமம் அந்த மாதிரி இருக்கும். லைக் ரீசெண்டாக ரஜினி சார் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி யங் ஸ்டார்ஸ்லாம் நிறையா படம் பண்ணோம், ஒரு வருஷத்துக்கு 3 to 4 ஃபிலிம்ஸாவது பண்ணோம், இந்த ஸ்டேஜில் நிறையா புஷ் பண்ணோங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். பட் உங்கள் கரியர் பார்க்கும்போது பட் அஃப்கோர்ஸ் நீங்கள் நிறைய எஃபர்ட் எடுக்கிறீங்க ஒரு படத்துக்கும், பட் இந்த வால்யூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக இருக்குது. லைக் அதை பற்றி லைக் யூ வாண்ட் டு கமெண்ட் ஆன் தட் பர்டிகுலர் திங்? நோ, ஆனஸ்ட்லி எனக்கும் அந்த ஆசை இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு வருஷத்தில் வந்து 3 படம் வரணும் அப்படின்றது. பட் சி என்னை பொறுத்த வரைக்கும் இனிஷியலி நத்திங் வாஸ் தட் அப்பீலிங். லைக் யூ ஆஸ்க் மீ 2 years ago, நத்திங் வாஸ் தட் அப்பீலிங். அண்ட் எனக்கு பிடிச்ச ஸ்கிரிப்ட்ஸ் வந்துட்டு ஆனஸ்ட்டாக நான் சொல்கிறேன், அன்றைக்கு வந்துட்டு என்னால் பண்ண முடியல. எனக்கு அந்த எதுவுமே அமையல. அட் ஒன் பாயிண்ட் சி இப்போ இன்னைக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எவ்ரி திங் ஹேஸ் டு ஃபால் இன் பிளேஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் to the director. எல்லாருமே we all have to fall in place to actually make that project happen. But இன்னைக்கு luckily I think I'm in that space where I'm able to do those films. இன்னைக்கு வந்துட்டு I have 4 films in hand where already 2 films are ready, 1 film is under post production and the next 2 films are under pre-production இப்போ. So I think I'm in that space where I'm able to do the films I like innike. So every morning when I wake up, I'm content and happy that I'm doing these films, and innike vandu I'm in that space. And upcoming films la neenga home production irukku, Semma Botha Aagathey, like title and that single track nalla hit irukku. adana ஒரு stoner film மாதிரி இருக்குமா? ஏனா like தமிழ் கொஞ்சம் புதுசான ஸ்பேஸ் மாதிரி இருக்கு. இல்ல அது வந்து it has nothing to do with anything. And actually நானும் வந்து பத்ரி சார் தான் எனக்கு பானா காத்தாடி பண்ணேன். ஸோ நானும் பத்ரி சார் நிறைய பேசிகிட்டே இருப்போம். அவர் வந்து வேர்ல்டு சினிமா இப்படி தம்பி அப்படி தம்பி அப்படின்னு பேசிகிட்டே இருப்பார். அண்ட் அன்றைக்கி வந்து யதார்த்தமாக பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா ஒரு லைனாக சொன்னார், இந்த மாதிரி ஒன்று இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அந்த படம் பொறுத்த வரைக்கும் இட் ஒன்ட் ஃபால் அண்டர் எண்டிங் கேட்டகரி. ஸோ பொதுவாக இப்போ ஜெமினி கணேசன் பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி, ஒரு ராம்காம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இமைக்கா நொடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ செம்ம போதை பொறுத்த வரைக்கும் அது எந்த கேட்டகரியிலையும் விடல. அண்ட் இட் வாஸ் சம்திங் ரியலி இன்ட்ரெஸ்டிங். So I thought it'll be a really nice entertainment for all the audience. So அதுக்காக தான் பண்ணது. அதுல ஏதாவது alcoholism க்கு எதிர்க்க ஏதாவது மெசேஜ் and no, we are against alcoholism. And there's no way we are promoting alcoholism in that film or any of my films. We don't promote alcoholism. And I think in the post GST situation and the censoring problems பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். Suppose அந்த டைனா ஏன் இப்படி டைட்டில் வைக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி ஸ்கோப்பும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ லைக் ஆஃப்டர் ஆல் திஸ் யூனிஃபார்ம் டாக்ஸேஷன் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹேட் an issue even before. நான் வந்து டைட்டில் வைக்கும்போது we had everything, and அப்போ வந்து GST wasn't even introduced. GST just came as a wave இப்போ sudden. And I don't think there's any issue இப்போ. And இப்போ டைட்டில்ஸ்க்கும் சொன்ன மாதிரி எந்த இஷ்யூவும் கிடையாது. So creative-ஆ I think we're in a space where we can experiment. Yeah, கண்டிப்பா. And Imaikkaa Nodigal பொறுத்தவரைக்கும் அந்த ரீசெண்டாக அந்த சைக்கிள் ஸ்டண்ட் ஸ்டில்ஸ்லாம் நல்லா வைரல் ஆச்சு. லைக் நீங்கள் ஃபாரின் ஆர்டிஸ்ட்லாம் கூட்டு வந்து லைக் இட் லுக்ஸ் ரியலி ஸ்லீக். ஸோ லைக் அந்த ஃபிலிம் அண்ட் அஜய் ஞானமுத்து ப்ராமிசிங் டேரக்டர் லேடி சூப்பர் ஸ்டாரோட நடிக்கிறீங்க. லைக் ஹவு இஸ் தட் டர்னிங் அவுட் Imaikkaa Nodigal? It's turning out really well. See, Imaikkaa Nodigal நான் சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் அ ஸ்கிரிப்ட் தட் இன்னைக்கேட்டு ஒரு மாதத்தில் ஷூட்டிங் போன ஸ்கிரிப்ட் கிடையாது. Imaikkaa Nodigal ஆக்சுவலி அஜய் வந்து டிமாண்டே காலனிக்கு முன்னாடி எனக்கு நரேட் பண்ண ஸ்கிரிப்ட். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் பின் அபவுட் 2 years அந்த ஸ்கிரிப்ட் கேட்டு. அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு இட் வாஸ் ரியலி அப்பீலிங் அண்ட் ஐவ் ஆல்வேஸ் வாண்டட் டு மேக் தட் ஸ்கிரிப்ட். அது வந்து ஒரு படமாக பண்ணி பார்க்கணுன்ற ஆசை எனக்கு என்னைக்குமே இருந்தது.
and கரெக்டாக எல்லாமே அமைஞ்சது. அஜய் வந்து டிமாண்டே காலனி முடிச்சுட்டு வந்தார். நான் வந்து I finished a couple of films, I came and everything fell in place, and I think it'll be an interesting film. கண்டிப்பாக it'll be an and cast ரொம்ப சூப்பர். அனுராக் கஷ்யப் ஒரு பக்கம், நயன்தாரா ஒரு பக்கம். எப்படி இருக்கு அந்த vibes on the set with? It's nice when you work with nice actors, established and very எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கம்ஃபர்டபுள், அவங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அவங்களோட ஆக்டிங்கோட இதில் அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரிபடி ஸ்டார்டிங் ஃப்ரம் அனுராக் சார், நயன் மேடம், எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அண்ட் இட்ஸ் நைஸ் டு ஒர்க் வித் ஆக்டர்ஸ் லைக் தட் ஹூஸ் வெரி சார்ட்டட் இன் தேட். அண்ட் ஐ திங்க் உங்களுக்கு பயங்கரமான ஆக்ஷன் ஸ்கோப் இருக்கு. ஐ திங்க் அந்த ட்ரெய்லர் டீசர்லேயே லைக் நிறையா ஃபிசிக்காலிட்டி இருந்துச்சு அந்த படத்தில். ஆக்ஷன் ஃபிலிம் கண்டிப்பாக. அண்ட் டாக்கிங் அபவுட் ஹீரோயின்ஸ், லைக் உங்கள் ஃபஸ்ட்டு படத்தோட ஹீரோயின் சமந்தா, அவங்க இன்றைக்கும் எந்த இன்டர்வியூ கேட்டாலும் ஷீ டாக்ஸ் ஃபாண்ட்லி அபவுட் யூ. லைக் அத்தரா வந்து ஒரு பாப்பா மாதிரி, பெருசாக வளர்ந்தா எனக்கு சந்தோஷம் தாங்கிற மாதிரி ரொம்பவே ஷீ இஸ் வெரி கார்டியல் வித் யூ. லைக் இவன் சமந்தாவும் இன்னைக்கு பெரிய ஹீரோயினாக இருக்காங்க. லைக் ஹவுஸ் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் சமந்தா? அந்த ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்? No, all my leads, I've been in good terms with them, and all are like my really good friends. And wherever we see each other, I think we talk to each other, and deep down, there's always a sense of என்ன இவங்க நல்லா வரணும், அவங்க நல்லா வரணுன்ற சென்ஸ் எனக்குள்ளேயும் இருக்குது, அவங்களுக்குள்ளேயும் இருக்குது. So that way, I think we're all lucky to have worked with each other. And coming to your future lineup, அந்த சாம் ஆண்டனோ ஒரு படத்தில் நீங்கள் போலீஸாக நடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கான முயற்சிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஈட்டியில் லாஸ்ட் சீனில் மட்டும் போலீஸ் ட்ரெஸ்ஸில் வருவீங்க. ஸோ இதில் எப்படி ஆல்ரெடி ஸ்டார்டட் பல்கிங்? Not really. I'll have to finish Imaikkaa Nodigal. So once that work will start off. Okay, அது என்ன என்கவுண்டர் காப்பா, லைக் எந்த மாதிரி ஸ்பேஸில் இருக்கும் அந்த படம்? I don't want to say anything about it because it's too early. It's still in the pre-production stages, and இப்போ one thing I can promise is it'll be a really interesting film. It won't be the regular cop films. I think once they come to the theater, they'll be hooked on to the film. Okay. And finally, உங்க dad or influence, like in the choice of your films, like in your outlook, in your behavior, dad or influence எந்த அளவுக்கு இருக்கு? Like obviously இருக்கும், but just to share it with the viewers. See, என்னை பொறுத்த வரைக்கும் my dad is my biggest hero, and he's always been my biggest hero. And when I grew up, I kept watching his films, and when I grew up, the strongest person in the world was my dad, according to me. But my dad, what he told me now, வந்து இப்போ சினிமாக்குள்ளே வரும்போது what he told me was, என் படத்தை பார்க்கவே பார்க்காத, don't get inspired by my films, இப்படி தான் என்ன சொல்லி வளர்த்தாரு. And I think somewhere down the lane, even though I'm inspired by his work, I don't want to repeat what my dad has done. And that's why all my films will be different from my dad. கண்டிப்பா அதல பாக்கும்போது எதுவுமே அந்த சாயலே இருக்காது. I think somewhere down the lane, அது கான்ஷியஸ் எஃபர்ட்டா தெரியல, இல்ல சப்கான்ஷியஸா அது மைண்ட்ல பதிஞ்சிச்சா தெரியல. அது ஒரு இதாவே போகுது. And see, my dad has done many masterpieces, and many people want to remake films. அந்த மாதிரி நிறைய படம் வந்துட்டு இன்னைக்கு ரீமேக் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த remakes-ன்றது I don't think it's the right thing to do right now, and he's a phenomenal actor by himself, so he's created a mark, so I'm trying to get there. So அவர் நடிச்ச படங்களே உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஃபிலிம்னா எதுன்னு சொல்லுவீங்க? இதயம் ரொம்ப பிடிக்கும், இதயம் பிடிக்கும், இரண்யன் ரொம்ப பிடிக்கும், பகல் நிலவு, the list keeps going on. Okay, yeah, and finally இப்போ ஜெமினி கணேசன், I think கொஞ்சம் இப்போதான் அந்த டிக்கெட் ரேட் இன்க்ரீஸ் ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல, I think it may be like the refreshing film that audience need. So what do you have to say to them ahead of the release of the film? Gemini Ganeshanum Suruli Raajanum பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் என்டர்டெய்னராக இருக்கும். இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் ஃபேமிலி என்டர்டெய்னர். அண்ட் இன்னைக்கு நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு, ஜிஎஸ்டி அண்ட் நிறைய இஷ்யூஸ் நடந்திருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் திஸ் இஸ் அன் அட்டெம்ப்ட் டு entertain people, and I'm 100% sure that people will get entertained. So miss பண்ணாம July 14th ரிலீஸ் ஆகுது, தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்க.